ஆக உங்கள் கையில் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, அந்த பிரிண்ட் அவுட்டை முதல்ல வாசிக்க கேட்போம். அந்த பிரிண்ட் அவுட்டில் கேர்சலில் வாசித்து கொஷின் இது பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இப்போதும் எல்லோரும் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுவோம். போன வாரம் செய்தி மற்றும் வேத பாட வகுப்புகளுடைய தொகுப்பு, சரிங்களா? ஓகே, அதை வாசிப்பது நல்லது. அதனால் இப்போ பாஸ்டர்மா வந்து வாசிக்கும் பொழுது அந்த பேப்பரை கவனிங்க, சரியா? அவங்க புரியும்படி வாசிப்பாங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, அது படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். இடையில தேவைப்பட்டால் நான் விளக்கம் சொல்கிறேன், சரிங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க. தலைப்பு தேவ செய்தி வேத பாட வகுப்பொழியின் தொகுப்பு. வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க ஒரு அழைப்பை பெறுகிறோம். நம்முடைய தேவன் ஏன் நம்மிடத்தில் இதை கெஞ்சி கேட்கிறார் என்பதை அறிவதுதான் தேவ செய்தி வேத பாட வகுப்பொழியின் தொகுப்பு. நம்முடைய இரட்சிப்புக்காக நாம் ஒன்றும் செய்யவில்லை. முழுக்க முழுக்க கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய முன்னறிவின்படியே முன்குறித்து நம்மை அழைத்து நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இப்படி செய்வதற்கு அவர் பிரியம் கொண்டு தன்னுடைய குமாரனை கிருபாதார பலியாக ஏற்படுத்தி தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பி அவரை நமக்காக தந்தருளி அவர் சிந்தின இரத்தத்தால் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். இதில் நாம் எதுவுமே செய்யவில்லை. குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு தம்மைத்தாமே வெறுமையாக்கி தம்மைத்தாமே தாழ்த்தி தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதில் நாம் எதுவும் செய்யவில்லை. பரிசுத்தாவியாகிய தேவன் இயேசுவை கர்த்தர் என்று நம்மை அறிக்கை செய்ய வைத்து நம்மை சபையில் இணைத்து நாம் எல்லோருக்குள்ளும் என்னென்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். இதில் நாம் எதுவும் செய்யவில்லை. இதில் இந்த பிதாவாகி தேவன் செய்து, குமாரன் செய்து, ஆவியானவர் செஞ்சது, இதுக்கு எல்லாருக்கும் வசனங்கள் இருக்குது. போன வாரம் செய்திலையும் பார்த்தோம், போன வாரம் பைபிள் கிளாஸ்லையும் பார்த்துருக்குறோம். வசனங்கள் இங்கே மென்ஷன் பண்ணல, வசனங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். அதனால் வசன ஆதாரம் எல்லாம் போன வாரம் செய்தியிலும் பைபிள் கிளாஸ்லையும் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய இரட்சிப்புக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவும் இல்லை. இயேசுவினுடைய நீதி நம்முடைய கணக்கிலும் நம்முடைய பாவம் அவருடைய கணக்கிலும் கணக்கிடப்பட்டது. இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு கிட்ட சொல்லுவாங்க. இம்ப்யூட்டேஷன். ஓகே. நம்முடைய பாவம் அவருடைய கணக்கிலே அவர் மேல் போனதினால் நமக்கு வரவேண்டிய ஆக்கினை அவர் மேல் போனது. நமக்கு பதிலாக அவர் மரித்தார். சப்ஸ்டிடியூஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. தேவனை சாந்தப்படுத்தினார். ப்ரோபிசியேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கினார். எக்ஸ்பியேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்மை நீதிமான்களாக ஆக்கினார். ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்மை இரட்சித்தார். சால்வேஷன் என்று சொல்லப்படும். தொடர்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். சான்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படும். முடிவிலே நம்மை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். குளோரிஃபிகேஷன் என்று சொல்லப்படும். இதெல்லாம் அவரே செய்கிறார். இதில் நாம் ஒன்றும் செய்யவில்லை. இவை எல்லாவற்றையும் அவரே செய்துவிட்டு ஏன் நம்மை அவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க சொல்லுகிறார்? ஏனென்றால் நம்மை அவர் சுவிகார புத்திரர் ஆக்கும்படி, அதாவது அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை தத்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பது எவ்வளவு உண்மையான சத்தியமோ அதே போல நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதும் உண்மையான சத்தியம். எனவே இப்பொழுது தேவ கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்பதால் நித்திய ஜீவனை பெறுவது அதிக நிச்சயமாமே, 100% கேரண்டி. எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த ஸ்தானத்திலே நிலைத்திருந்து அவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். முதலில் நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்பொழுது தேவ கிருபையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கவனிங்க, நான் சொன்னேன் போன வாரம் செய்தியில், சரியா? என்ன சொன்னேன்? கோபாக்கினி பிள்ளைகள்னு சொன்னால் நம்ம இங்கே காமிச்சேன். நான் இவ்வளோ தூரத்தில் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து செய்தால் சமீபமாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தூரத்தில் இருந்தோம், புறஜாதிகள் நாம கிறிஸ்துவை சேராதவர்களாக, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களாக, வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு நாம் அந்நியர்களாக, இந்த உலகத்தில் தேவன் அற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் ஜீவனம் பண்ணினோம். கோபாக்கனின் பிள்ளைகளாக, நரகத்துக்கு போகிறதுக்கு தகுதியான பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். இதான் நம்ம நிலைமை. ஆனால் இப்போது நம்மளை தேவ பிள்ளையாக என்ன செய்கிறார்? அவர் தத்தெடுத்திருக்கிறார். வாசிங்க.
முதலில் நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், இப்பொழுது தேவ கிருபையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அடிமைத்தன பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அடிமைத்தன பிள்ளைகள் என்றால் நான் இதை செய்தால்தான், நான் அதை செய்தால்தான் தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக வைத்துக்கொள்வார், அல்லது அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நான் தக்க வைத்துக்கொள்ள முடியும் என்றெல்லாம் பயத்தோடு செயல்படுவது. நான் செய்தால்தான் பரலோகம் போக முடியும், இல்லை என்றால் நரகத்திற்கு போய்விடுவேன் என்கிற பயத்தோடு செயல்படுவது. இந்த அடிமைத்தன பிள்ளைகளிடத்தில் பயம் இருக்கும். பயமே அவர்களின் உந்து விசையாக இருக்கும். பயம் இருப்பதால் அங்கு வேதனை இருக்கும், குற்ற மனசாட்சி இருக்கும், நம்பிக்கை இருக்காது, அல்லது பெருமை இருக்கும். நான் சொன்னேன் போன வாரம் இல்லை கவனிங்க, இந்த தேவ பிள்ளைகள் அடிமைத்தன பிள்ளைகள் இப்படி பின்னாடி போய் சொன்னேன். அடிமைத்தன பிள்ளைகள் பயம்தான் அவங்களுக்கு இருக்கும், நம்பிக்கை இருக்காது, அல்லது பெருமை இருக்கும் சொன்னேன். அது பயம்தான் அவங்களை உந்தி தள்ளும் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடிமைத்தன பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. ஆனால் அடிமைத்தன பிள்ளைகளாக நடக்காமல் தேவ பிள்ளைகளாக நாம் அன்பினால் நடக்க வேண்டும். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்புதான் நமக்கு உந்து விசையாக இருக்க வேண்டும். அடிமைத்தன பிள்ளைகள் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள். அவர்கள் அடிமைத்தன நுகத்திலிருந்து சுயாதீன நிலைமைக்கு வர வேண்டும். சுயாதீனம் என்றால் விடுதலை. விடுதலை என்று சொல்லும்போது வேசி பிள்ளைகளாக மாறிவிடக்கூடாது. நான் சொன்னேன் போன வாரம், வேசி பிள்ளைகள் கவனிங்க, தேவ பிள்ளைகளாக இருக்கிற இந்த இதில் இருக்கணும், இந்த ட்ராக்கில் இருக்கணும். இந்த ட்ராக்கை விட்டுட்டு இப்படி போய்டுறது, சரியா? இப்படி இந்த டைரெக்ஷனில் போயிடுறது. வேசி பிள்ளைகளா இந்த டைரெக்ஷனில் மாறி போகிறது, சரிங்களா? வேசி பிள்ளைகளா அது பாவத்தை வாசிங்க, அதை சொல்லியிருக்கோம். வேசி பிள்ளைகள் என்றால் பரலோகம் போக நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, எல்லாவற்றையும் அவரே செய்துவிட்டார், இதனால் நான் பாவம் செய்ய விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று எண்ணி நான் என்ன வேண்டுமானாலும் செய்யப்போகிறேன் என்று சொல்லி துர்க்கிரியைகளை செய்கிறவர்களாக, பாவங்களை விரும்பி செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. இப்படி செய்கிறவர்கள் பின்மாற்றக்காரர்கள். இவர்கள் நிச்சயமாக பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் இவர்கள் ரட்சிப்பை இழந்து போவார்கள். இவர்கள் மனம் திரும்பி வரும்போது தேவன் இவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி யாராவது நம்மள இருப்பீர்கள்னா, அந்த காரியங்களுக்கு பாவத்தை விரும்பி செய்யக்கூடிய பாவத்தை நிலைநிற்கிறவர்களாக இப்படி திரும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் என்ன விரும்புகிறார் இப்போ அப்படின்னா, இப்போது மனம் திரும்ப முடியாது, சரியா? மறுபடியும் தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப முடியும். அந்த பிள்ளைங்கிற அந்த உரிமையில் உறவை மையமாக வைத்து திரும்பி வந்தால் அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஸோ அவங்க திரும்பணும். அவங்க திரும்பாமல் அப்படியே இருந்துட்டாங்க, அப்படியே போகிறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிப்பை இழந்து போவாங்க, நித்தியத்தை இழந்து போவாங்க. அதுக்கு தேவன் ஒருபோதும் காரணராக இருக்க முடியாது, சரிங்களா? அதனால் அவங்க தேவனை குற்றம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் ரிட்டர்ன் வர வேண்டும். வாசிங்க. சாபத்தின் பிள்ளைகளாகவும் மாறிவிடக்கூடாது. நான் சொன்னேன் சாபத்தின் பிள்ளைகள். இன்னும் கொஞ்சம் இந்த வேசி பிள்ளைகள் இங்கே நிற்கிறாங்கன்னா, சாபத்தின் பிள்ளை இன்னும் இந்த பக்கம் போய் நிற்கிறாங்க, இன்னும் தூரமாக. அப்படின்னா டைரக்ஷன் மாறி எப்படின்னா டோட்டலாகவே அவரை கர்த்தர்ன்றதை மறுதளித்து போகிற பிள்ளைகள், சரியா? மறுதளித்து போனவர்கள், அவரை கர்த்தர் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவர்கள். வாசிங்க. சாபத்தின் பிள்ளைகள் என்றால் மறுதளித்து போனவர்கள். இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்து பின்பு அவரை மறுதளித்து போனவர்கள். இவர்களும் மனம் திரும்பி வராவிட்டால் இவர்களும் ரட்சிப்பை இழந்து போவார்கள். ஆனால் மனம் திரும்பி வரும்பொழுது தேவன் இவர்களை ஏற்றுக்கொள்வார். அப்படி போனவங்க, சரியா, மறுதளித்து போனவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்டையும் தேவன் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இப்படி திரும்பி இருக்கிறவங்க மறுபடியும் என்ன செய்யணும்? இப்படி திரும்பணும், சரியா? திரும்பி தேவனிடத்தில் வரணும். அவர்களையும் தேவன் என்ன செய்கிறார்? வந்தால் இப்போது ஏற்றுக்கொள்கிறார். அவங்க வராமல் போனால் அவர்கள் என்ன செய்வாங்க? நித்தியத்தை இழந்து போவார்கள். வாசிங்க. தூரம் போன கெட்ட குமாரன் உறவை மையமாய் வைத்து திரும்பி வந்தது போல வேசி பிள்ளைகள் மற்றும் சாபத்தின் பிள்ளைகள் மீண்டும் வர வேண்டும். வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். வராமல் போனால் அவர்கள் ரட்சிப்பை இழந்து போவார்கள். ஆனால் அவர்கள் அவரை குற்றம் சொல்ல முடியாது. இப்பொழுது வீட்டிற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்போ கவனிங்க. இப்போ நான் எங்கே இருந்தாலும் இப்போ இந்த இதுக்கு வந்துட்டோம், சரிங்களா? தேவ பிள்ளைகள், ஓகே? தேவ பிள்ளைகள் கவனிங்க. என்ன பாருங்கள், தேவ பிள்ளைகள்னால் இப்போது இங்கே இந்த டைரக்ஷனில் இருக்கிறோம், இயேசுவை நோக்கி, நித்தியத்தை நோக்கி, இயேசுவை போல மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த டைரக்ஷனில் நிற்கிறோம், சரிங்களா? வாசிங்க. இப்பொழுது வீட்டிற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வீட்டிலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் இன்னும் பூரணப்படவில்லை. நாம் இன்னும் இயேசுவை போல யாரும் முழுசாக மாறல, சரியா? ப்ராசஸில் இருக்கிறோம், வெந்துக்கிட்டு இருக்கோம். சொன்ன சோறு சாதம் வேகுது, ஞாபகத்தில் இருக்கா? அதை சொன்ன வாசிங்க. அதாவது இயேசுவை போல மாற நாம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவை போல மாறுவதுதான் பூரணப்படுவது. நாம் இன்னும் பூரணப்படவில்லை. சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அவைகளை சரி செய்ய நாம் அவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க அழைப்பை பெறுகிறோம். இதிலே நாம் தொடர்ந்து நடக்க வேண்டும். இது இந்த இயேசுவை நோக்கி நடக்கிற இந்த நடையில் நம்ம என்ன செய்யணும்? இந்த வழியில் நாம் இந்த பூர்ணமாகுதன் வழியில் தொடர்ந்து என்ன செய்யணும்? நாம் நடக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி நடக்கும் பொழுது நாம் தவறும்போது இடரும்போது மனம் விருந்தி அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்தி கிருபை கேட்டு தொடர்ந்து நடக்க வேண்டும். இப்படி செய்து அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பினால் உந்தப்பட்டவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக தொடர்ந்து நடக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பக்கம் நடக்கும்போது நம்ம சரியா சில டைம் என்ன செய்கிறோம், நம்ம சில டைம் நம்ம செய்ய முடியாமல் விழுகிறோம் அப்படின்னா எழும்பி ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி கிருபை கேட்டு சரியா என்ன செய்யணும் அறிக்கை பண்ணி நம்ம மறுபடியும் நடக்கிறது கிருபை கேட்டு என்ன செய்யணும், தொடர்ந்து நடக்கணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தொடர்ந்து என்ன செய்யணும், நடக்கணும். சரிங்களா? ஆனால் இந்த ட்ராக்கில் தான் இருக்கணும். இந்த ட்ராக்லேயே தான் வரணும். இந்த பின்னாடி இங்கே அடிமைத்தன பிள்ளைகள் இப்படி போயிடக்கூடாது, அப்படி வேசி பிள்ளைகள் மறுதேசி பிள்ளைகளாக போயிடக்கூடாது. இதே ட்ராக்கில் என்ன செய்யணும், நடக்கணும். வாசிங்க. இப்படி செய்தால்தான் பரலோகம் போவேன் என்று செய்யாமல் பரலோகம் போவதினால் செய்ய வேண்டும். இப்படி செய்தால்தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும் என்று செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் செய்ய வேண்டும். பூரணமாகுதல் விஷயத்தில் முற்றிலும் பூரணமானால் தான் பரலோகம் போவோம் என்பதல்ல. மாறாக அதாவது எல்லாம் நம்ம எல்லாம் இயேசுவை போல ஃபுல்லாக மாறினா தான் பரலோகம் போவோம் அப்படின்னா நம்மள ஒருவரும் போக மாட்டோம். சரியா? அப்படி இல்லை. ப்ராசஸில் போகிறோம், ப்ராசஸில் இருக்கிறோம். சரியா? வாசிங்க. மாறாக பூரணமாக வழியிலே எந்த நிலையில் நாம் முன்னேறினாலும் பரலோகம் நிச்சயமாய் போகும். கவனிங்க, இது முக்கியமானது. கவனிங்க, இந்த பூரணமாக வழியில் இருக்கு. சரிங்களா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இன்னொரு ஆள் இங்கே இருக்கிறாங்க. ஓகே, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் வருகையில் அவங்களும் போவாங்க, நீங்களும் போவீங்க, நானும் வருவேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? நல்லா உற்சாமலையிலே சொல்லுங்கள். ஆமாம். அதனால் இந்த லைனில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த லைனில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்துக்குள் மரித்தா முதலாவது என்ன செய்ய எழுந்திருப்போம், பின் உயிரோடு இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. வாசிங்க. பூரணமாகுதல் வழியிலே எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை வைத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லையா என்பது நிர்ணயிக்கப்படுவதில்லை. மாறாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதால், அந்த ஸ்தானத்தில் நாம் இருப்பதால் பூரணமாகும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கோம். அதில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எந்த நிலையில் நாம் முன்னேறினாலும் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? எந்த நிலையில் நாம் முன்னேறி, 4வது லைன் பாருங்கள். எந்த நிலையில் நாம் முன்னேறினாலும், அப்போனா கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது முன்னேறுகிறது, பின்னாடி போகிறதில்ல. சரியா? முன்னாடி போகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்றது, கிறிஸ்துவ போல இயேசுவை போல வளர்றதில் முன்னேற வேண்டும். வாசிங்க. நீ எப்படி நிச்சயமாக பரலோகம் போவேன் என்று சொல்லுகிறாய் என்று யாராவது கேட்டால், இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எப்படி நிச்சயமா நீ பரலோகம் போவேன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா கேட்டா என்ன பதில் சொல்லணும்? நம்மை பற்றி, நம்முடைய கிரியைகளை பற்றி எதுவும் சொல்லாமல், தேவன் என்னை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அதற்காக அவர் அவருடைய குமாரனையே இந்த உலகத்திற்குள் அனுப்பினார். அவருடைய குமாரனாகிய இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த சத்தியத்தை தேவனுடைய ஆவியினாலே அறிந்து ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தந்தார். என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக தத்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாக நான் இருப்பதால் பரலோகம் நிச்சயமாக போவேன் என்று சொல்ல வேண்டும். சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை தான் சொல்லணும். நம்ம காரியம் எதுவும் இல்லை. சரிங்களா? இயேசு நமக்காய் செய்ததுனால, பிதா தன் குமாரன் அனுப்பினால, இயேசு நமக்காய் செய்ததுனால, அந்த சத்தியத்தை ஆவியால் நமக்கு வெளிப்படுத்தினதுனால நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம்ல, ஏற்றுக்கொண்டு இருக்கோம். அப்போது அந்த சத்தியத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம், இயேசுடைய அன்பினால தான், பிதாவுடைய அன்பினால தான், பரிசுத்த ஆவியாருடைய அன்பினால தான் நம்ம பரலோகம் போகிறோம். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். சொல்கிற மட்டும் நல்லா கரங்க வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சரி, ஓகே. வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 6 வசனங்கள் வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கண்களை மூடி தேவசதி காண்டு நோக்கி பார்ப்போம். வல்ல பிதாவே, நடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கு தயன் இருந்தவரே, அப்பா அந்த விலையை நோக்குமா நகேஷ் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக இல்லை இருதயங்கள் குளிந்து விட்டு எரியத்தக்கதாக எங்களை ஆளுகை செய்யும்படி இந்த அடிமை மறைத்து
நீர் வெளிப்படும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கூர்ந்து கவனிக்க முடியும். கடந்த வாரம் செய்தி நம்ம ரிவிஷன் பார்த்துட்டோம். அதனால் நான் கடந்த வாரம் செய்தி சுருக்கமாக சொல்லலை, வீடியோவை நம்ம பிரிண்ட் அவுட் செய்தி பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த நாள் செய்திக்குள்ளே வேகமாக கடந்து போவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறதை செய்யணும் பார்க்குறோம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொன்னாலும் கிரேக்க பதம் வேறு காரியங்கள் இருக்குது. நம்ம 20 நாட்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இருந்தால் கவனிங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, 3ஆம் வசனம் போடுங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க அந்த வசனம் சொல்ற காரியத்தை. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நீங்கள் சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் சொல்லல. சமாதான கட்டினாலே நீங்கள் ஆவியின் ஒருமையை உருவாக்குவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் சொல்லல. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நீங்கள் உண்டாக்குவதற்கு, நீங்கள் அதை கொண்டு வருவதற்கு, அது தோன்றுவதற்கு, சபையிலே அது உருவாவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படி சொல்லல. அப்படி சொல்லல. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவியின் ஒருமை ஏற்கனவே சபையில் இருக்கிறது. ஏற்கனவே தேவனால் உண்டாயிருக்கிற ஆவியின் ஒருமை இருக்கிறது. அந்த யூனிட்டி, ஆவியின் ஒருமை சொன்னா யூனிட்டி ஆங்கிலத்தில் சொல்லும் போது, அந்த ஆவியின் ஒருமை பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற அந்த யூனிட்டி, அதான் ஆவியின் போது இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து கேபிட்டல் எஸ்லாம் இருக்கும். அப்படின்னா ஸ்பிரிட், அதான் பரிசுத்தாவியை சொல்ற, நம்ம ஆவியில் பரிசுத்தாவியை சொல்ற. அப்போ ஆவியினால் உண்டாயிருக்கிறதான அந்த ஒருமை, அவரால் ஏற்கனவே சபைக்குள்ளே அந்த ஒருமை உண்டாயிருக்கிறது. அந்த உண்டாக்கப்பட்டிருக்கிற அல்லது உண்டாயிருக்கிற ஆவியானவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த யூனிட்டி, அந்த காரியத்தை, அந்த ஒருமையை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அந்த எபேசு சபையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவுல் என்ன பண்ணுவார், எபேசு சபையில் 2 விதமான மக்கள், யூதர்கள் புறஜாதிகள், 2 விதமான மக்கள் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இவர் ரெண்டு குரூப்பாக இல்லை. அங்கே சொல்ற 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு? 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு, புறஜாதிகளை பற்றி சொல்றாரு. நீங்க முன்னே தூரமாக இருந்தீங்க, 13ஆம் வசனம் பாருங்க, முன்னே தூரமாக இருந்தீங்க, இப்போ கிறிஸ்து இயேசுவோட ரத்தத்தால் சமீபமானீங்கன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, அந்த வார்த்தைகளை வேணுங்க, ஒரே புதிய மனுஷன், ஒரே புதிய மனுஷனாக, சரியா, ஒரே மனுஷன், ஒரு சிங்கிள் மனுஷன் சொல்லுவேன், ஒரே மனுஷனாக, சரியா, சபையாக அவங்க சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, மறுபடியும் வர வார்த்தை சமாதான காரணர், அவரே சமாதான காரணமாகி சமாதானம் பண்ணி, ஓகே, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே பாடி, ஒன் பாடி, ஒரே சரீரமாக, ஒரே மனுஷனாக, ஒரே சபையாக அவரே ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக, சமாதானம், தேவனோடு கூட சமாதானம், நம்ம ஒருத்தரோட சமாதானத்தை சுவிசேஷமாக இயேசு அறிவித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு தான் பிரிட்ஜ், தேவனுக்கும் நமக்கும் பிரிட்ஜ், இணைப்பாளர், மத்தியஸ்தர், பிரிட்ஜ் யாருன்னா இயேசு கிறிஸ்து. கரங்க சொல்லுவோமா? நல்லா இல்லையா சொல்லுவான். நமக்குள்ள எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, நமக்குள்ள எந்த பிரிவு, எல்லாரையும் அவர் ரத்தத்தாலே கழுவி, ஒரு அலையிலே சொல்லுவான், எல்லாரையும் அவர் ரத்தத்தாலே கழுவி நம்மளை எல்லாரும் சகோதரர்களை மாற்றி நமக்குள்ள எந்த பிரிவினையும் இராதபடிக்கு நம்மளை ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக, ஒரே சபையாக, ஒரே சரீரமாக நம்ம ஒன்றாக்கி நமக்குள்ள சமாதானத்தை பண்ணி அந்த ஒருமையை நமக்கு கொடுத்து அதை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் கொடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியாங்க, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய், இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினாலே அந்த சேரும் ஸ்லாக்கியம், ஒரே ஆவியினால தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம அவர்கிட்ட சேர்றோம், பரிசுத்த ஆவியினால தான் சேர்றோம். அல்லேலூயா. அப்ப எந்த டிவிஷன், எந்த பிரிவினையும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க பைபிள்ல எங்க திருப்பினாலும் சரி, சரியா, புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் சொல்லியிருக்கோம். சரி, உதாரணத்துக்கு கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 11 வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தானம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிறார். நல்ல கரங்கொத்தல்ல சொல்லுவோமா, உச்சாமலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம கூட ஒரு பாட்டில் பாடுவோம் இல்லையா,
என்ன அது பாட்டோட ஸ்டார்டிங் ஞாபகத்துக்கு வரல. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அதில் அங்கே உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, இல்லையா? அதெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் சகோதரர்கள் என்ன சொல்லுவோம், யூதனன் கிரேக்கன் என்று இல்லை, அடிமை என்று சுயாதீனம் என்று இல்லை, புறஜாதியனவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதே போல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்த 27ஆம் வசனம். 28 வாசிங்க. 28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த ஒருமை ஏற்கனவே இருக்கிறது. நல்லா கருங்கத்தில் சொல்லுவோமா? எந்த வித்தியாசமும் நமக்குள்ளே இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம எல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமாம், ஒரே ரத்தத்தால் கழுவி நம்மளை சகோதர சகோதரியாக மாற்றி அந்த உரிமையை ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், நமக்கு யூனிட்டி நம்ம கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்துருக்கிற அந்த உரிமையை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, அந்த உரிமையை காத்துக்கொள்வதற்கு அந்த எபேசு 4ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 6 வசனங்களில் அந்த உரிமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிற அந்த இடத்துல உரிமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாரும் நன்றாய் ஜெபியுங்கள் சொல்லலை. அதனால் ஜெபிக்க வேணான்னு இல்லை, ஜெபிக்க வேணான்னு இல்லை. உரிமைக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்ச ஒரு நபர் யார்? யாருங்க? நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும்னு ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்ச ஒரு நபர் யார்? இயேசு. அதனால் உரிமைக்காக ஜெபிக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை, ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவரே ஜெபிச்சிரு. யோவான் 17 அதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் வசதி யோவான் 17 25ஆம் வசனமா பாருங்க. யோவான் 17 22 வாசிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அடுத்த வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும். என்னது? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படி. அப்போ நாம பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல, சரியா? நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படியாக ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கிறதுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்றாரு இயேசு. அல்லேலூயா. அப்போ இங்கே எபேசு 4 வந்து என்ன சொல்லனா, நீங்கள் அந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜெபிங்கள்னு சொல்லலை, அந்த இடத்துல ஜெபிக்க சொல்ல. ஆனால் ஜெபம் கூடாதுன்னு நான் சொல்லலை, ஒருமைக்காக இயேசுவை ஜெபிச்சிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி சொல்லப்படலை, அப்படி சொல்லப்படலை. ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜெபிக்கணும்னு சொல்ல, சரியா? அல்லது ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் வேதத்தை வாசிக்க, நல்லா எல்லாரும் வேதத்தை வாசிக்க வேண்டும் அப்படிங்க சொல்லலை. வேதத்தை வாசிக்க சொல்லி பைபிள் சொல்லுது. சங்கீதம் 1 சொல்லுது, இரவும் பகல் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால் ஓரமாக நிலப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாத இருக்க மரத்தை போல இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் இந்த இடத்துல ஒருமைப்பாட்டை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு, ஆவியின் ஒருமையை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு பைபிள் வாசிக்கணும்னு சொல்லலை, சரியா? இப்போ அந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாரும் நல்லா சோத்திரம் சொல்லணும், நல்லா சோத்திரம் சொல்லணும், நல்லா சோத்திரம் சொல்லணும் அப்படி பைபிள் சொல்ல. சோத்திரம் சொல்லுது, உதலின் கனியாக சோத்திர பலிகளை செலுத்துங்கள், அநேக சோத்திரத்தினால கிருபை பெருகும், சோத்திர பலிகளை தேவனை மகிமைப்படுத்துகிறான், இதெல்லாம் வசனம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல எபேசு 4 ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாம் நல்லா சோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்ல. சோத்திரம் சொன்னாலே போதும், நீங்கள் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. அல்லது அந்த இடத்துல ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு, சரி ஆவியின் ஒருமை நீங்கள் எல்லாம் நல்லா ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் அந்நிய பாஷை பேசு, நல்லா ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசு, ஆவியின் ஒருமை அப்போ தான் வரும் அப்படி பைபிள் சொல்ல, சரியா? ஆவி நிரம்புவதற்கு காரிய வசனங்கள்லாம் சொல்லுது. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லலைன்னா அப்படி செய்யுங்கன்னு சொல்ல. ஆவியின் ஒருமை காத்துக்கொள்வதற்கு அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல. நீங்கள் எல்லாரும் நன்றாக என்ன செய்யுங்க, கையை தட்டி நல்லா பாடுங்க, அவரை ஆராதிங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, உங்களுக்குள்ள நல்ல ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நல்லா வர்ஷிப் பண்ணுங்க, நல்லா ஆராதனை பண்ணுங்க, நல்லா பாட்டு பாடுங்க அப்படி அந்த இடத்துல சொல்ல. ஆனால் பாட்டு பாட சொல்லி வர்ஷிப் பண்ண சொல்லி வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் தொழுது கொள்ள சொல்லுது. ஆனால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்காக நீ வர்ஷிப் பண்ணுன்னு சொல்லலை. பாட்டு பாடு, சோதனம் பண்ணு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, சரியா? ஆவியில் அப்படி சொல்லலை. அல்லது ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாரும் போய் சுவிசேஷம் அறிவிங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறது பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்குங்கள்,
உலகம் எங்கே போய் சுவிசேஷ பிரசையுங்கள், சுவிசேஷத்தை அறிவிப்பது மேல் விழுந்த கடமை. நான் அறிவிக்க இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னா வசனம் இருக்குது, வசனம் சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுது. ஆனால் எபேச 4ஆம் அதிகாரத்தில் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்காக நீங்கள் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லலை. அப்படி சொல்லலை. அப்போது அங்கே ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு என்ன தான் சொல்லுது? அது முக்கியம் இல்லை. ஆவியின் உரிமை ஏற்கனவே ஆவியானவரால் சபையில் இருக்குது. இயேசு சமாதானக்காரனாக்கி நமக்குள்ள எல்லாருக்குள்ளும் சமாதானம் உண்டுபடி இருக்கிறார். அந்த ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன், எவ்வளோ நல்ல விஷயம் சொன்னேன். ஜெபம், பைபிள் வாசிக்கிறது, சோத்திரம் சொல்கிறது, ஆராதிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஆவியில் நிரம்புறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் செய்யுங்க, ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக செய்யுங்கன்னு சொல்லாமல் வேறு ஏதோ சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கோ அது ரொம்ப முக்கியம் இல்லை. எனக்கு இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லாமல், இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லாமல் என்ன சொல்லியிருக்கோ, இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்லியிருக்கு, அப்போ அது அங்கே என்ன சொல்லியிருக்கோ அது ரொம்ப முக்கியம். இல்லையா? அப்போ என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. இப்போ எபேசு 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். 1ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கு நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறோம்? எங்கெங்கே போய் கண்டுபிடிக்க போகிறோம்? அங்கேயே தான் பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆவியின் உரிமை காத்துக்கொள்வதற்கு என்ன சொல்லியிருக்கு. ஓகே, நீங்கள் ஆவியின் உரிமைன்ற தலைப்பு தான் நம்ம செய்தி கேட்குறோம். ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். கவனி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லாமல் வேற நல்ல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, நல்லா கவனிங்க, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு 5 குணாதிசயங்களை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. அதாவது தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீ உள்ளான மனுஷன்ல முதல்ல நீ மாற்றம் அடைந்தாதான் நீ ஆவி ஒருமை காத்துக்கொள்வதற்கு உனக்கு காரியங்கள் என்ன செய்யும் இருக்கும். நம்ம எப்படி தெரியுமா, நம்ம டைப் எப்படி தெரியுமா, என்ன சொல்லுங்க நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். பொய் பேசாத சரி, திருடாத சரி, இப்படி நமக்கு என்ன வேணும்னா நமக்கு கட்டளை தான் வேணும், அது சொல்லிட்டு போங்க நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு போம். ஆனால் தேவன் அப்படி விரும்பலை. பின்னாடி இதே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பொய் பேசக்கூடாதுன்னு 25ஆம் வசனம் சொல்லும், திருடாதன்னு சொல்லி 28ஆம் வசனம் சொல்லும். அதெல்லாம் வருது, பின்னாடி வருது. ஏன் முன்னாடியே சொல்ல? அவர் என்ன விரும்புகிறாருன்னா, முதல்ல கவனிங்க, அப்படி எப்படி மிஷின் மாதிரி இருக்க விரும்பல அவர். எப்படி அங்கே எழுதி சொல்லியிருக்கு, பொய் சொல்லக்கூடாது, போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல அப்படி நான் போய் சொல்ல மாட்டேன், திருடக்கூடாதுன்னு சொல்லுவேன், திருடாம அப்படி அவர் விரும்பலை. அது லீகலிசம்னா அது அடிமைத்தன வாழ்க்கை, நியாயப்பிரமாணத்தின்படி போகிற வாழ்க்கை. அதை அவர் விரும்பலை. அப்படின்னா முதல்ல விரும்புகிறான்னா, உனக்கு உள்ளான மனுஷனில் உண்டாகிற அந்த மன மாற்றத்தினுடைய விளைவு எதுவாக இருக்கணும். கலங்கத்திலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, உனக்கு முதல்ல உள்ளான மனுஷனில் உனக்கு மாற்றம் உண்டாகணும். அந்த மாற்றத்துடைய விளைவு உனக்கு கிரியையில தெரியணும். அல்லேலூயா. அப்பனா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிற அந்த வாழ்க்கை முதல்ல உன் காலில் ஆரம்பிக்கல, உன் இருதயத்தில் ஆரம்பிக்குது. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல உன் இருதயத்தில் மாற்றம், அப்புறமா தான் என்ன செய்யணும், கால் அதில் நடக்கணும். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் பிரிஸ்கிரிப்ஷன் வாழ்க்கை தான் வாழ விரும்புவோம். பிரிஸ்கிரிப்ஷன் புரியுதா, மருந்து சீட்டு மாதிரி. 1 போய் சொல்லாத, 2 திருடாத, 3 அப்படி. அது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நான் சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுங்க, ஆண்டவர் ஏன் சொல்கிறான்னு புரிஞ்சுங்க. நான் சொன்னேன், ஜெபம். உனக்கு உள்ளான மனமாற்றம் இல்லாமலே நீ மணிக்கணக்கு உட்காந்து ஜெபம் பண்ண முடியும், சபையாக சேர்ந்து கூட ஜெபிக்க முடியும். நீங்கள் நிறைய சபையில் தான் நடந்துனுக்குது. 70 நாள் ஜெபம், 100 நாள் ஜெபம், சரி அப்படி போயினுக்குது, ஜெபம் போயினுக்குது. ஆனால் உள்ளான மனமாற்றம் யாருக்குள்ள எந்த மனமாற்றம் உண்டாகலை. வேதம் சொல்லுகிறபடியான காரியங்கள் உள்ள இல்லை. ஆனால் ஜெபம் நல்லா நடக்குது, ஜெபம் நல்லா நாட்களுக்காக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது ஆவியான எதிர்பார்க்கிற காரியம் இல்லை. இன்னைக்கு 12 மணி நேரம் வர்ஷிப், 24 மணி நேரம் வர்ஷிப், சங்கிலி ஜெபம், சங்கிலி ஆராதனை நடக்குது, சபை செய்யுது. ஆனால் உள்ளான மனுஷனுக்கு எந்த மாற்றமும் இல்லை. பைபிள் கிளாஸ் நடக்குது, பைபிள் காலேஜ் நடக்குது ஒரே சபையில். செவ்வாய்க்கிழமை பைபிள் கிளாஸ்னா வியாழக்கிழமை பைபிள் காலேஜ். ஆனால் உள்ளான மனுஷன் எந்த மாற்றமும் இல்லை. சிஷ்யத்துவ வகுப்பு, டிசைபிள்ஷிப் கிளாஸ் நடக்குது, அட்டன் பண்ணுறான், முடிக்கிறான், சர்டிஃபிகேட் வாங்குறான். ஆனால் இவனுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் அவர் விரும்பலை.
உட்கார்ந்து மணிக்கணக்காக சோத்திரம் சொல்ல முடியுமா உன்னால? நீ மனமாற்றம் இல்லாமலே உன்னால மணிக்கணக்காக சோத்திரம் சொல்ல முடியும். மனமாற்றம் இல்லாமலே, உன் மனசு மாறாமலே, உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றமே உண்டாகாமலே அப்படியே உட்கார்ந்து சோத்திரம் ஒரு நாள் ஃபுல்லா சொன்னோன்னு நீ சொல்லுவ. உன்னால முடியும். ஆனா அதுல அவர் பிரியமா இல்லை. இல்லையா? அப்ப எதை விரும்புறாருன்னா, அவர் உனக்குள்ள முதலாவது ஒரு மனமாற்றத்தை விரும்புகிறார். நல்ல கரமத்தில் சொல்லுவோமா? நமக்குள்ளே முதலாவது ஒரு மனமாற்றத்தை விரும்புகிறார். நமக்குள்ள அந்த மனமாற்றம் அடைந்ததுன்னு எனக்கு விளைவு இதாச்சு. விளைவு ஜபமாக இருக்கட்டும், விளைவு ஒர்ஷிப்பாக இருக்கட்டும், விளைவு பைபிள் ரீடிங்காக இருக்கட்டும், விளைவு. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல நிறைய சபையில் என்னது, பாஸ்டர் வாரம் என்ன பண்றாரு? வாரம் ஆவியில நிரம்பு விடுறாரு. வாரம் நிரம்பு பெற்றுக்கொள் ரிசீவ் இதான் போய் இருக்குது. டச் ஃபயர் ரிசீவ் வாரம் ரிசீவ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன மாற்றம் உண்டாகுது? அவர் பண்ணுறது 10வது குறைக்கு வெளியிருந்து ஸ்பீக்கரை கூப்பிடுறாங்க. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். வெளியிருந்து ஆள் வரும். வெளியிருந்து ஆள் வந்து அதான் சொல்லுது. வெளியிருந்து ஆள் வந்து பாஸ்டர் நிரப்புறது 10வது, இவர் 3 நாள் நிரப்புறாரு. நிரம்ப எல்லாம் நிரம்புது. இப்போதான் உயிர் மீட்சி அடையுது அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் கண்ணால் பார்க்கிறேன், உயிர் மீட்சி அடையுது அப்படின்றாங்க. எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருடைய லைஃப் மாறு? எத்தனை பேருடைய லைஃப் மாறி இருக்கு? வேதம் சொல்கிறபடியான வாழ்க்கை எத்தனை பேருடைய காரியத்தில்? நம்மளும் அதே விரும்புகிறலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய சபை ஆண்டவர் அதுக்காக அழைக்கலை. வேத வசனத்தின்படி வாழ நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? உள்ளாந்த மனமாற்றம் தான் முதலாவது தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நானும் விரும்புகிறேன். சொல்ல மட்டும் இல்லை, கரங்க தலையிலேயே சொல்லுங்க, உச்சாமலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. இதெல்லாம் தான் இதுதான் நமக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். பைபிளில் தான் ஆவியான அல்ல. நீங்களே வசனங்களை பாருங்கள். அவர் ஏதாவது நான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறாரா? ஆனால் 5 கேரக்டர் சொல்கிறார், 5 குணாதிசயம் சொல்கிறார். என்ன 5 குணாதிசயம்? மறுபடியும் வாசிங்க. என்ன 5 குணாதிசயம் கண்டுபிடிப்போம், வாசிங்க. என்ன 5 குணாதிசயம்? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கண்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை. மிகுந்த மனத்தாழ்மை. அல்லேலூயா. காணி இது வந்து 1 மணி நேரம் உட்காருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து மனத்தாழ்மையாக இருப்போம். அப்படி வருமா? அடுத்த வர வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மனத்தாழ்மைக்கு கூட்டம். மனத்தாழ்மைக்காக 1 மணி நேரம் நம்ம கூட்டம். யாரும் வைக்க முடியுமா? செய்ய முடியாது. வெளியிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார், வல்லமையான ஊழியக்காரர் வந்தால் நம்ம எல்லாம் மனத்தாழ்மையாக இருப்போம். அப்படியா? யாரும் முடியாது. புரியுதா? அப்போ எங்கே ஆரம்பிக்கிறோம் நமக்கே தெரியுதா? சரியா? எங்கேன்னு புரியுதா? சொல்ல மிகுந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னது? குணாதிசயம் மிகுந்த மனத்தாழ்மை. 2வது சாந்தமும். அதுங்க சாந்தம். இதெல்லாம் வந்து யாரும் தர முடியாது. வெளியில் வந்து உள்ளே இருந்து யாருங்க நெசிய தர முடியாது. சரியா? சாந்தம். அப்புறம் நீடிய பொறுமை. அல்லேலூயா. நமக்கு இருக்குமா நீடிய பொறுமை? இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. இன்றைக்கி செய்தி முடிகிற வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் நாங்கள் நீடிய பொறுமையாக இருப்போம். சரியா? முதல் டெஸ்ட்லேயே நாங்கள் இன்றைக்கி பாஸ் ஆகிடுவோம். பார்த்துக்கிடுங்க. நீடிய பொறுமை. ஓகே, நீடிய பொறுமை. அப்புறம் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி. 4வது என்னதுங்க? அன்புனால ஒருவர் தாங்கு. 5 சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு. 5வது என்னங்க? சமாதானம். அல்லேலூயா. கவனிங்களா, இது எப்படி தெரியுமா? இது வந்து ஒன்று இன்னொன்று பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஒன்று சம்பந்தப்பட்டது. மனத்தாழ்மை சாந்தத்தை பிறப்பிக்கும். சாந்தம் நீடிய பொறுமையை பிறப்பிக்கும். நீடிய பொறுமை அன்பை பிறப்பிக்கும். அன்பு சமாதானத்தை பிறப்பிக்கும். 5 பிறந்திருந்தா ஒரு ஆவியின் ஒருமை காத்திருக்கும். நல்ல சொல்லுவோமா? ஒன்னோட ஒன்று கனெக்டடு. அது வளர்ச்சி. அப்படித்தான். தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதானம், அப்படிதான் போகும். சரியா? அப்போ இதெல்லாம் தான் இருக்கணுன்றார். இதெல்லாம் இருந்தால் ஆவியின் ஒருமை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்போ ஆவியின் ஒருமை ஏன் தேவன் காத்துக்க சொல்கிறாரு? வேகமாக சொல்கிறேன், ஏன்னா டைம் இல்லை நமக்கு. நீங்கள் வீட்டில் போய் வசனம் வாசிங்க, கேர்சல் கூடுகையில் போய் கலந்துக்கிடுங்க. ஓகே, வேகமாக சொல்கிறேன். ஏன் ஆவியின் ஒருமை காத்து சொல்கிறார்? ரீசன் சொல்கிறேன். டக்குன்னு ரீசன். முதலாவது ஒரு ரீசன் சொல்கிறேன். அங்கேயே நீங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 10வது வசனம் வாசிங்க. எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. அவருடைய அனந்த ஞானம், மல்டிஃபோல்ட் விஸ்டம், பல வர்ணங்கள். இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி மறந்துடக்கூடாது.
பல வர்ணங்கள். அவருடைய மல்டிஃபோல்டு விஸ்டம், அனந்த ஞானம் அப்படிங்கிறத திரும்ப கவனிங்களேன். நல்லா முக்கியமானது கவனிங்க. உலகத்தில் சபைக்கு வெளியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, சபைக்கு வெளியில பிளவு, பிரிவினை, சண்டை, சச்சரவு, பொறாமை, பெருமை, அரசியல், பாலிடிக்ஸ். நான் சொல்ற அரசியல் வேற அரசியல், ஒரு கம்பெனிக்குள்ளேயே ஒரு இதுக்குள்ளேயே கூட்டத்துக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ். சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, பொறாமை, பெருமை, சரியா? இப்படி பல காரியங்கள், விரோதம், குரோதம், இதெல்லாம் தான் வெளியே இருக்கு. உலகமே அப்படிதான் இருக்குது இப்போ. அப்போ தேவன் என்ன விரும்புறாருன்னா, ஏன் யூனிட்டி விரும்புறாரு, ஏன் சபையில் ஆவியின் ஒருமை விரும்புறாருன்னா, உலகத்திற்கு, துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு அவர் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறாருன்னா, அவங்க எல்லாம் சபையை பார்க்கும்போது நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோமே, நம்ம எல்லாம் சண்டை, சச்சரவு, பிளவு, பிரிவினை, எல்லாம் பொறாமை, பெருமை இப்படி தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை பாரு, அந்த கூட்டத்தை பாரு, அந்த கூட்டத்தை பாரு, அவன் எல்லாம் வேற வேற ஆள் தான். இப்போ நம்ம சபை மட்டும் நான் சொல்ல, ஜாப்பனீஸ், ஜப்பானில் இருக்க சபை, சைனா, சைனீஸ், சரியா, அங்கே கொரியாவில் இருக்க கொரியன்ஸ், அவங்க எல்லாம் வேற, முகமே வேற வேற மாதிரி இருக்குது, கலாச்சாரம் வேற வேற கலாச்சாரம், சரி. ஆனால் எல்லாரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட சபை. கலாச்சாரங்கள் வித்தியாசப்பட்டாலும், மொழி வித்தியாசப்பட்டாலும், தேசம் வித்தியாசப்பட்டாலும், இவங்க எல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமை. அல்லேலூயா. அப்போ அந்த வெளியில இருக்க உலகம் வந்து சபைக்குள்ள பார்க்கும்போது, சபை கூட்டத்தை பார்க்கும்போது, இந்த கூட்டம் வித்தியாசமா இருக்குப்பா, இவங்களுக்குள்ள சண்டை இல்ல, இவங்களுக்குள்ள சச்சரவு இல்ல, இவங்களுக்கு பிரிவினை இல்ல, இவங்களுக்குள்ள பிளவு இல்ல, இவங்களுக்குள்ள பொறாமை இல்ல, இவங்களுக்குள்ள பெருமை இல்ல, இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த அழுக்கெல்லாம் இவங்களுக்குள்ள இல்லையே. எப்படியா? எப்படி இவங்களுக்கு மட்டும் இல்ல? இவங்களும் மனுஷன் தானே. அப்ப இந்த மனிதர்களுக்குள்ள, இந்த கூட்டத்துக்குள்ள இவையெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சரக்கெல்லாம் இங்க இல்லையா? ஏன் இல்ல? ஏன்னா இது இவங்க அந்த பிதாவின் பிள்ளைகள். அவருடைய அனந்த ஞானம் அவர் வெளிப்படணும்னு விரும்புறார். அவர் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு, கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பாடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு நமக்கு, உள்ளம் துள்ளுது. அவர் பிள்ளைய நம்ம இருக்கிறோம், அவர் நம்மகிட்ட விரும்புறது தான். நான் ஏன் யூனிட்டி விரும்புறேன் தெரியுமா? ஏன் ஆவியின் ஒருமைப்பாட்டு விரும்புறேன் தெரியுமா? உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க ஏன் பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டும், உங்கள் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இருக்குதா? இவெல்லாம் வந்து உட்காந்துருக்கு விசுவாசி தான், எல்லாம் நம்ம எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான், தேவ பிள்ளைங்க தான். எத்தனை சொந்த குடும்பத்துக்குள்ளே பிளவு? ஒரு கூரைக்குள்ளே எத்தனை பேருக்கு பிளவு இருக்குது? எத்தனை பேருக்கு நம்ம ஃபேமிலிஸில் கேட்குறேன், எத்தனை எல்லா குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கீங்களா? அம்மா அப்பா கூட பிள்ளைகளோட ஐக்கியம், கணவன் மனைவியோட ஒற்றுமை, அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை, அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை. இல்லை உள்ளே கட்சி இருக்குதா? குடும்பத்துக்குள்ள கட்சிக்குதா? அம்மாவை சேர்ந்தவங்க அப்பாவை சேர்ந்தவங்கன்னு பிரிச்சுக்கிறியா? பிளவு, பிரிவினை, என்ன என்னையா அது? ஓலரில் நீ இங்கே வந்து ஆவியில் நிரம்புறேன்னு சொன்னால் அது எப்படி? டவுட் டவுட் டவுட். உண்மையிலே நீ யோசிச்சு பாரு. நாங்கள் இது எப்படி நீ நிரம்பு? நீ ஆவியில் எப்படி முடியும்? நீ உன் வீட்டுக்கார்ட்ட பேசுகிற பேச்சே சரியில்லை, உன் மனைவி நடந்துக்கிற விதமே சரியில்லை, பிள்ளை நீ உங்கள் அப்பாவுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேற. இங்கே வந்து என்ன பண்ணுவேன்? நீ இங்கே வந்து ஆவியில் நிரம்புறேன்னா என்னென்ன நிரம்புவேன்? என்ன நிரம்புவேன்? முதல்ல இங்கே மாற்றோண்ட நம்ம குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். இயேசுவின் குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொல்லணும். குடும்பத்தில் பிள்ளைகள் வந்து சந்தோஷப்படணும், சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பாக்காக நாங்கள் ஆண்டவரை சோதரிக்கணும்னு சொல்லணும். குடும்பம் சந்தோஷமாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றீங்களா? சேர்ந்து உட்காந்து ஒரு வேலையாவது உட்காந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றீங்களா? இல்லை பாசம், சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாலே சண்டை வந்துடும், அதனால சாப்பிட்றதில்ல. அப்படி சொல்லக்கூடாது. சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாலே சண்டை வந்துடும், சாப்பிட்றதில்ல. ஒரு ஐக்கியம் இருக்குதா குடும்பத்துக்குள்ள? அவர் விரும்புகிறாங்க தேவ பிள்ளைகள் முதல் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம்டா. பின்னாடி வருது ஃபேமிலி கோடெலாம் வருது, பின்னாடி எபேசில் தான் வருது, எல்லாமே எபேசில், எல்லாம் பைபிளில் இருக்குது. ஃபேமிலி கோடெலாம் வருது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் வருது, பின்னாடி வருது. இது பின்னாடி வருது, பின்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, முதல்ல யூ ப்ரிப்பேர் யூர் ஹார்ட்ன்றாரு. முதல்ல இதில் சரியாகுது. இது சரியாகாம நீ எத்தனை செய்தி கேட்டும் பிரயோஜனம் இல்லை. நீ எத்தனை பிரசங்க வந்து இங்க வந்து பிரசங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. வல்லமையான ஊழியக்காரன் வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. பெரிய ஊழியக்காரன் வந்து நீங்க பிரசங்கம் பண்ண கூட பிரயோஜனம் இல்லை. நீ மாறுற வரைக்கும், நீ மாறுற வரைக்கும் நீ உள்ளத்துல நீ எப்ப முடிவெடுக்கிற? உண்மையா உங்க அப்பாவை நீ நேசிக்கிறியா? உண்மையா நீ உங்க அம்மாவை நேசிக்கிறியா?
உண்மையா உன் பெற்றோரை நேசிக்கிறியா? உண்மையா நீ உன் பிள்ளைகளை நேசிக்கிறியா? நீ உண்மையா உன் மனைவி நேசிக்கிறியா? நீ உண்மையா உன் கணவன் நேசிக்கிறியா? உண்மையா? ஆண்டவர் இருதயத்தை பார்த்தார்னா, ஸ்கேன் பண்ணா உண்மை அன்பு தெரியுமா, வெளிப்படுமா? அன்பினாலே தாங்கி அதனால அவர் விரும்புறாரு. நம்ம இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கு நமக்கு ஓகே இல்லையா? மற்றதெல்லாம் சேர்த்துக்கு நம்ம ரெடி. அவர் சொல்றாரு இல்லை, முதல்ல இதுதான் முக்கியம். இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த 5 குணாதிசயம் முக்கியம். ஏன்னா என்னுடைய அனந்த ஞானம் என்ன செய்யணும், வெளிப்படணும். இயேசுவோட ஆசை என்ன தெரியுமா? இயேசு என்ன சொல்றாரு? இயேசு யோவான்ல 13 அதிகாரம், யோவான் 13 34-35 வசனம் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களை அன்பா இருந்தது போல, சாம்பிள், நான் உங்கள் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவர் எப்படி இருங்க, அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை, புதிய உடன்படிக்கையில் புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், இந்த வார்த்தைகளாக கவனிங்க. நீங்கள் சீஷர்களாகிய நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கரங்கொத்திலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா? நான் சில கேள்வி கேட்கிறேன், டக்கு டக்குன்னு பதில் சொன்னா சீக்கிரம் செய்தி முடிச்சலாம். அவ்வளவுதான். கேள்வி போல கேட்கிறேன். எதினால் நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும்? எதனால் நாம் இயேசுவின் சீஷர்கள் உலகம் அறிந்து கொள்ளும்? அன்பினால். அவ்வளவுதான், டப்புன்னு முடிங்க. அன்பினால். நாம் அன்பினால் நாம் யார் என்று உலகம் அறிந்து கொள்ளும்? சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும். நான் அன்பினால் சீஷர்கள் என்று யார் அறிந்து கொள்வார்கள்? உலகம் அறிந்து கொள்வார்கள். அன்பினால் சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்வார்கள். யாருடைய சீஷன் என்று அறிந்து கொள்வார்கள்? அங்கதான் அவருக்கு மகிமை இருக்குது. நல்ல கருமத்தில் சொல்லுவோமா? என்ன அவர் ஆசை என்ன புரியுதா? சொல்றாரு, வெளியில சண்டை சச்சரவு பிளவு பிரிவினை அழுக்காரு, அங்க எல்லாம் இப்படி இருக்குது, பொறாமை பெருமை இதெல்லாம் வெளியே இருக்குது. வைராக்கியம், விரோதம், குரோதம், பகை, பொறாமை எல்லாம் வெளியே இருக்குது. என் பிள்ளைங்க என் சீஷர்ல என் பிள்ளைங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க ஒருவர் அன்பா இருந்தா, இந்த சீஷர்கள் இவர்கள் எல்லாம் ஒருவர் அன்பா இருக்கிறாங்களப்பா, இவங்க குரு யாரு, இவங்க குரு யாரு, எப்படியா இவங்க ஒன்னா இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்க எல்லாம் இயேசுடைய பிள்ளைங்கப்பா, இவங்க எல்லாம் இயேசுடைய சீஷர்கள்ப்பா அப்படின்னு எனக்கு மகிமை வரும். நல்ல கவனத்திலே சொல்லுவோமா? அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள். எப்போ நீங்களே ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, விசுவாசியில் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, வெட்டிக்கணும் போச்சா அப்படின்னு என்ன, அப்படி வெட்டிக்கணும் போச்சுன்னு வச்சுங்க, அதை ஒரு புறஜாதி பார்க்குற, ரசிக்கப்படாத ஒரு ஆள் பார்க்குது, ஆர்சி ஆள் பார்க்குது. இதெல்லாம் பைபிள் தூக்கின்னு ஒரே சபைக்கு போதான். எங்கே போதான்? உங்களுக்கே மரியாதை இருக்காது, ஆடு மாடு மாதிரி பேசிடுவோம் உங்களை, எல்லாம் போகுது அங்கே. ஆனால் பார்த்தியா, நம்மளோட கேவலமா பார்த்திங்க, நம்மளாவது இது எவ்வளோ சண்டை போட்டுருக்குங்க, அறிஞ்சு கொள்ள முடியாது. அவர் ஆசை நிறைவேறுமா? கொஞ்சம் பாருங்கள், நீங்களே மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்கள். அவர் ஆசை நிறைவேறுமாங்க? ஆசை நிறைவேறுமா? நான் அங்கே இருக்கிறதா சொல்லி எபேசில் 4வது இருக்கிறதான் சொல்லுகிறேன். நானும் எதுவும் ரெடி பண்ணல. இன்றைக்கி எபேசில் 4:1-6 வருஷம் தான் நான் பிரசங்கம் பண்ணோம். நீங்கள் நினச்சிக்க கூடாது, பாஸ்டர் எதையோ தெரிஞ்ச விஷயம்னு சொல்லுங்கிறார் பொழுது. நம்ம சபையில் இப்போ அப்படி வரவே வராது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்சரில் அங்கே என்ன வருதோ அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு அழிலே சொல்லுவோமா? புரியுதா? அடுத்த வாரம் என்ன பிரசங்கம் அங்கேயே இருக்குது. நான் மாற்றி பிரசங்கம் பண்ண முடியாது, வேறு ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. அங்கே இருக்கிறது தான் நான் சொல்லுவோம். நான் அங்கே இருக்கிறது தான் சொல்கிறேன்னா நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. நான் அதில் புகுத்த முடியாது, சரியா? அப்போ அங்கே இருக்கிறத நான் சொல்லணும், அதே என் வேலை, சரி? அப்போ அதை நான் சொல்கிறேன், அங்கே தான் இருக்குது. அன்பினாலே தாங்கி அவர் சொல்கிறார், என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பிதாவுடைய விருப்பம், அவர் அனந்த ஞானம் வெளிப்படும். இவங்கெல்லாம் பிதாவின் பிள்ளைகள். இயேசுவோட விருப்பம், இவங்கெல்லாம் என்னுடைய சீஷர்கள் என்று, நீங்கள்லாம் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கடைசியா நான் தான் சொன்ன, இருதயம் கலங்காது இருப்பதாக. கடைசியா இயேசுடைய விருப்பத்தை பிதாவுக்கும் அவருக்கும் பேச உரையாடலில் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த யூனிட்டி பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? அதை வாசிப்போம். கண்ணீர் வந்துடணும் நமக்கு. உண்மையில் இந்த வசனத்தை உணர்ந்தால் நமக்கு அழுக வந்துடணும். நம்ம நிலைமை நினச்சி அவர் என்ன விரும்புகிறாருன்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார்? யோவான் 17 அதிகாரம் வாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு வாசிங்க. என்ன விரும்புகிறார், என்ன சொல்கிறாருங்க? 21 வசனம் வாசிங்க.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே இவர்களெல்லாம் ஒன்றாயிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். காரணம் என்ன? இவர்களெல்லாம் ஒன்றாய் இருந்தாதான் இவர்கள் யாரால ஒன்றா இருக்கிறார்கள், யாருடைய சீஷர்கள், இயேசுடைய சீஷர்கள் என்று சொல்லி என்னை குறித்து அறிந்து கொள்வார்கள். அப்ப இயேசுவால தான், அந்த குருவால தான், அவன் ஆண்டவரால தான் இவங்க எல்லாம் ஒன்றா இருக்க ஒற்றுமையா இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது, அப்போ உலகம் எதை அறிந்து கொள்ளும் சொன்னா, நீர் என்னை அனுப்பினீர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நீர் என்னை அனுப்பினீர், நான் தானா வரல, நீர் தான் என்னை அனுப்பினீர்னு இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எப்போ இவர்கள் விசுவாசிகளாக இருக்கிற இவர்கள், என்னை விசுவாசிக்கிற இவர்கள் ஒன்றாய் இருக்கும் பொழுது, ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, யூனிட்டியாக இருக்கும் பொழுது, அன்பினால பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தான் அந்த உலகம் வித்தியாசத்தை பார்க்கும். இப்போ எல்லாமே கருப்பு கலரில் இருக்கிறது, சரியா? பிளாக் ரோஸ் வச்சுக்கிடுங்க. அந்த இடத்துல ஒரு ஒயிட் ரோஸ் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அங்கே ஒயிட் ரோஸ் கண்டிப்பா யாருக்கு அந்த பிளாக் ரோஸ் கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த வித்தியாசமா இருக்க அந்த ஒயிட் ரோஸ் கண்டிப்பா என்ன செய்யும்? தெரியும். ஏன்னா கலர்ல அது வித்தியாசம் படுது. அதுதான் உலகமே பிளவுகளிலும் பிரிவினைகளிலும் அழுக்காறுகளிலும் சண்டைகளிலும் சச்சரவையிலும் விரோதத்திலும் குரோதத்திலும் பகைமையிலும் பொறாமையிலும் பிறப்பையிலும் உலகமே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசுவின் சீஷர்களாக அன்பினால் பிணைக்கப்பட்டு இருப்போமானால் அந்த உலகம் அந்த ஒயிட் ரோஸை பார்க்கும். அல்லேலூயா. அந்த ஒயிட் ரோஸ் கார்னர் யாருன்னு கேட்கும். இயேசுன்னு சொல்லப்படும். அந்த இயேசு தேவன் அனுப்பின இரட்சகர் என்று உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ஆசையா, ஆசை. உலகம் என்னை அறியணும், என்னை அறியணும், என்னை உலகம் அறியும். நீர் தான் என்னை, அப்புறம் உண்மையை அறியணும், உண்மையை அறியணும், என்னை அறியணும். அப்போ ரெண்டு பேரையும் உலகம் அறியணும். அது இவர்கள் மூலமாக நடக்கணும். ஏன் உலகம் அறியணும்? பிதாவையும் இயேசுவையும் ஏன் உலகம் அறியணும்? அங்கேயே 3ஆம் வசனம் வாசிங்க. ஏன் அறியணும்? என்ன விரும்புகிறார் இயேசு? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை, ஒன்றான மெய்தேவனாகிய என்னை அனுப்பின தேவனாகிய பிதாவாகிய ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு, நீர் அனுப்பினவராகிய என்னையும் இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். 3ஆம் வசனம் போட்டு ஸ்கிரீன்ல, அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ உலகம் அறிந்தா உலகம் என்ன பெற்றுக்கொள்ளுங்க? அவங்களும் உள்ள வருவாங்க, அவங்களும் ரட்சிப்புக்கு வருவாங்க, அவங்களும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. எதை விரும்புகிறார் தெரியுதா? இதுக்கு நமக்குள்ள என்ன விரும்பணுன்றார்? என்ன விரும்புகிறார்? அன்பு. அந்த 5 குணாதிசயம், ஆவியின் ஒருமை. ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி, பைபிள் மூடிட்டேன், ஓகே, நீ பயப்பட வேண்டாம். இயேசு சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி விடுதலை பண்ணுற ஒரு வழக்கத்தின்படியே, பண்டிகையின் வழக்கத்தின்படியே ஒருத்தர் விடுதலை பண்ணணும். இப்போ இயேசு விடுதலை பண்ணுமா? கல்லனும், அவனை பற்றி கல்லனும் போட்டிருக்கு யோவான் 18, யோவானில். கல்லனும் கலகக்காரனும் கொலகாரனுமான பரபாஸ் விடுதலை. இயேசுவையா பரபாசியா பிலாத்து கேட்குறான். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு பரபாஸே வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறையும் விட்டாங்க. கவனி பரபாஸ் நிற்கிறான் இப்படி. அவன் எப்படி பார்க்க, அவனுக்கு அவனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதனால ரிலீஸ் பண்ண போகிறாங்க? ஏன் அவனுக்கு விடுதலை? அவன் சாக வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இப்போ மறிக்க போகிறார். நம்ம எல்லாம் அந்த பரபாஸ் இடத்துல தான் இருக்கிறோம், சரியா? அன்றைக்கி அவனுக்கு விடுதலை. ஏன் விடுதலை? அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், சரியா? இப்போது இயேசு சிலுவையில் அறைய கொண்டு போயிட்டாங்க. கவனிங்க, பிலாத்துடைய அரண்மனையிலேருந்து வெளியே போய் ரைட்டில் திரும்பிட்டாங்க. வலது பக்கம் திரும்பி கல்வாரி மலையை நோக்கி அந்த ப்ரொசஷன் போயிட்டுருக்கு. இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போயிட்டுருக்காரு. இவனுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு, இந்த பரபாஸ் கையெழுத்து போடு அப்படின்ட்டாங்க. இனிமேல் ஒழுங்காக இருக்கு, வராத இங்கே அப்படிங்கிறாங்க. இவன் கையெழுத்து போடுறான். இப்போது வெளியே வரான். அவன் தான் நம்மன்னு சொல்கிறேன், பரபாஸ் தான் நம்ம சொன்னான். இப்போ வெளியே வந்தேன். அவனுக்கு நல்லா தெரியும் இந்த விடுதலைக்கு யார் காரணர்? இயேசு. வெளியே வந்துட்டான், அரண்மனை வாசல் விட்டு வெளியே வந்துட்டான். இங்கே நிற்கிறான். இப்போ இப்படி திரும்பினா அந்த கூட்டம் போகுது, இயேசுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு கூட்டம். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அந்த கூட்டத்தை பார்க்குறான். அவரால் தான் எனக்கு விடுதலை. அல்லேலூயா. இந்த பரபாசு வரலாறு அவனை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதனால் நான் சொல்கிறேன், இந்த பரபாசு ரைட்டில் திரும்பினான்னு வச்சுங்க, அந்த இயேசு பின்னால் நான் போக போகிறேன்னு திரும்பினானா நல்லது, இல்லை விடுதலை இருக்கிறேன் அப்படின்னு லெஃப்டில் திரும்பினான்னு வச்சுங்க, மறுபடியும் என்ன கலகம் பண்ணலாம், என்ன கலத்தனம் பண்ணலாம், என்ன எவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு திரும்பினான்னு வச்சுங்க,
அது எவ்வளோ மோசமான விஷயமோ அவ்வளோ மோசமான விஷயம் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. அவ்வளோ மோசமான விஷயம். வரலாறு சரித்திரம் வந்து அவன் எங்கே திரும்பினான்னு சொல்லலை. இப்போ நீங்கள் வாசல் விட்டு தாண்டி போகும்போது லெஃப்ட்டில் திரும்ப போகிறீங்களா ரைட்டில், நான் கீழே போய் லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் போய் வீட்டுக்கு போய் லெஃப்ட்டில் போக மாட்டேன், ரைட்டில் போய் சுற்றி போகிறோம் பாய் நிற்க அப்படின்னு போகக்கூடாது. அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல, வீடு லெஃப்ட்டில் வச்சுக்கின்னு பாஸ்ட் லெஃப்ட்டில் போகணும்னு சொல்லிட்டு ரைட்டில் சுற்றி போய் என்னையா இது அப்படின்னு அதில் சொல்ல, மனதில் சொல்கிறேன். இருதயத்தில் லெஃப்ட்டில் போகிறியா ரைட்டில் போகிறியா, வரபாசே நீ எதில் போகிற, நீ எதில் போகிற? அந்த 5 குணாதிசயம் முக்கியம். அதை குறித்து நம்ம விளக்கமாக விவரமாக நெசி போகிறோம், ஒரு நாட்களில் கேட்க போகிறோம். இப்போது ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், கரெக்ட், இதுதான் முக்கியம். மனதளவில் முதல்ல எனக்கு மாற்றம் உண்டாகணும், அதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி முதல்ல நினச்சோம்ல, அர்ப்பணிப்போம், எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுப்பி நின்று, யாரும் பேச வேண்டாம், நம்ம கண்களை மூடி ஆண்டு இடத்துல எல்லாரும் கண்கள் மூடி இருக்கட்டும், எல்லாரும் கண்கள் மூடி இருக்கட்டும். உண்மையிலே ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற அந்த விருப்பத்தை நான் அறிகிறேன், எங்களுக்குள்ள ஆவியின் ஒருமைப்பாடு அதை விரும்புகிறீங்க. எனது பிதாவுடைய அனந்த ஞானம் வெளிப்படணும், இயேசுவே உம்முடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளணும், நீர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று உண்மையும் பிதாவையும் அறிந்த நித்திய ஜீவனை பெறணும். ஆசையை அறிந்து கொள்கிறேன், இதோ என்ன நான் ஒப்புக் கொடுக்குறேன். மனதளவில் எனக்கு உள்ளாண்ட மனுஷனுக்குள்ள மாற்றம் உண்டாகணும். நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி சொல்கிற நாட்களில் வருகிற நாட்களில் கேட்குற செய்திகளுக்கு என்னை அர்ப்பணித்து நடக்க எனக்கு கிருபைத்தாருன்னு சொல்கிற மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி வெக்கப்படாமல் ஆண்டு இடத்துல ஆண்டவரை கிருபைத்தாரும் என்று சொல்லி கரங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். வல்ல பிதாவே நன்றியுடைமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் நாயன் இருந்தவரை அப்பா அந்த வேலையிலுக்குமான இயேசு நாமத்தை முடித்து வருகிறோம். ஆண்டவரை கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரும் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கருத்தாக கற்பனை ஆண்டவரே நாங்களும் விரும்புகிறோம்பா. மனதளவில் நாங்கள் மாற்றம் அடைந்து ஆண்டவரே கர்த்தாவே கற்பனை உங்களுடைய அனந்த ஞானம் இந்த உலகத்துக்கு வெளிப்பட, இயேசுவே நாங்கள் உங்களுடைய சீஷர் என்று வெளிப்பட, நீர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் இரட்சகர் என்பது உலகம் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்குள்ள மனமாற்றத்தை விரும்பி கைகளை உயர்த்தி கேட்கிற கிருபை கேட்குறீங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுத்து ஆஸ்வதிக்கிற கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவன்கள் அல்ல பிதாவே ஆமென். கைகளை கீழே போடுவோம், எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.